பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையால் நின்று நிலவட்டுமாக. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: وَأَقِيمُوا الصَّلَاةَ وَآتُوا الزَّكَاةَ وَأَطِيعُوا الرَّسُولَ لَعَلَّكُمْ تُرْحَمُونَ لَا تَحْسَبَنَّ الَّذِينَ كَفَرُوا مُعْجِزِينَ فِي الْأَرْضِ وَمَأْوَاهُمُ النَّارُ وَلَبِئْسَ الْمَصِيرُ صدق الله العلي العظيم. நீங்கள் தொழுகையை கடைபிடியுங்கள், ஜகாத் என்ற கட்டாய தர்மத்தை வழங்குங்கள், இறை தூதருக்கு கீழ்ப்படியுங்கள், அதன் மூலம் நீங்கள் அருள் செய்யப்படலாம். நபியே, ஏக இறையை மறுத்துவிட்டவர்கள் பூமியில் தம்மை தோற்கடித்து விடுவார்கள் என நிச்சயமாக நீர் எண்ண வேண்டாம். அவர்களின் புகலிடம் நரகம்தான், தங்கும் இடங்களிலே நிச்சயமாக அது மிகவும் கெட்டதாகும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனங்களிலே சொல்லித் தருகிறான். இதுல முதல் வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்தை கொடுங்கள், ரசூலுக்கும் கட்டுப்படங்கள், நீங்கள் கிருபை செய்யப்படலாம் என்கிறான். அடுத்த வசனத்தில் சொல்லித் தருகிறான், ஏக இறைவனை மறுத்து விட்டவர்கள் பூமியில் தம்மை தோற்கடித்து விடுவார்கள் என நிச்சயமா நீங்கள் எண்ண வேண்டாம் என்று சொல்லித் தருகிறான். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, தொழுகையை நிலைநாட்டுவதுதான் வாழ்க்கையில வெற்றியை தரும். தொழுகையை விட்டவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டார்கள். இறை மறுப்பார்கள் தங்களை வென்று விடுவார்கள் என்று நீங்கள் எண்ண வேண்டாம். உங்க கையில தொழுகை என்ற ஒரு ஆயுதம் இருக்கிறது. தொழுகை என்ற ஆயுதம் இருக்கிறது. அந்த தொழுகையை நீங்க கடைபிடிக்கிற பொழுது எவ்வளவு பெரிய மனிதர்கள் உங்களை எதிர்த்து வந்தாலும் அவர்களை வெற்றி பெற முடியாது என்பது வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்ப எல்லா நிலையிலும் தொழுகையை நாம கடைபிடிச்சு நடக்க வேண்டும். நமக்கு உடம்பு நல்லா இருந்தாலும் சரி, சுகவீனம் இருந்தாலும் சரி, அல்லது உடல் முடியாம இருந்தாலும் சரி, வசதி இருந்தாலும் சரி, வசதி இல்லாட்டாலும் சரி, உடல் உறுப்புகள் சலாமத்தாக இருந்தாலும் சரி, அல்ல உடல் உறுப்பு சலாமத்து இல்லாத மனிதனாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தொழுகையை கடைபிடித்து தான் ஆக வேண்டும். தொழுகை விட்டு விடுவதற்கு யாருக்கும் ஷரியத்தில் அனுமதி கிடையாது. ஏற்கனவே சொன்னப்போ நமக்கு பல தடவை சொன்னப்பட்டதான பெண்களுக்கு குறிப்பிட்ட அந்த நாட்கள்ல தவிர, அதே நேரத்தில் புத்தி சுவாதீனமை இல்லாதவனை தவிர வேற யாருக்கும் தொழுகை விடுவதற்கு மார்க்க நமக்கு அனுமதி தரவில்லை. எல்லா மனிதனும் தொழுதான் ஆக வேண்டும். தொழுகை தான் வாழ்க்கையில் வெற்றி. கதா புலகல் மூமினோன், மூமின்கள் வெற்றி பெற்றால், எந்த மூமின் வெற்றி பெற்றான்? எந்த மனிதன் தொழுகையை நிலைநாட்டினான் அவன் வெற்றி பெற்றான் என்று அல்லாஹ் தஆலா ஒரு 10 பேரை பட்டியலிடுவான். அதுல 10 பேரை பட்டியலில் முதல் பட்டியலில் யாரு தொழுகையை நிலைநாட்டினார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அந்த மூமின் வெற்றி பெற்று விட்டான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில சொல்லித் தருகிறான். அப்ப நமக்கு வெற்றி எல்ல இருக்குன்னு சொன்னா தொழுகையில இருக்கிறது. தொழுகை விட்ட மனிதனுக்கு வெற்றி என்பது கிடையாது. எல்லாருமே தொழுகை ஆக வேண்டும். ஒரு யுத்த களத்துக்கு போனாங்க. ஹஜரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்கள் அழைத்து கொண்டு போனாங்க. இரவு நேரத்தில் ஒரு இடத்துல தங்க வேண்டிய சூழ்நிலை. அந்த இரவு நேரம் நிம்மதியான இரவு நேரம் கிடையாது, கொஞ்சம் பாதுகாப்பட்ட நிலை. அதனால 2 தோழர்களை விழித்திருந்து காவல் காக்குமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க, கட்டளை பிறப்பித்தாங்க. 2 பேர் காவல்காரங்க. யாருங்கன்னா 2 பேருக்கு 2 சஹாபிகள் கையை கோத்துனாங்க. நாங்க 2 பேரும் நாங்க காவல் காத்துக் கொள்கிறோம். அப்ப 2 சஹாபிகளும் எல்லா சகாபாக்களும் தூங்க வச்சுட்டு 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது, நாம எதுக்கு இந்த இரவு நேரத்தை வீணாக கழிக்கணும்? இந்த இரவு நேரத்தை எதுக்கு நம்ம வீணாக கழிக்கணும்? 2 பேரும் முழிச்சுக்கிட்டு இருந்தா 2 பேரும் தூங்கிடுவோம். ஒரு கட்டத்தில் 2 பேர்ல யாராவது ஒரு ஆள் முழிச்சிருப்போம், ஒரு ஆள் தூங்குவோம். நம்ம 2 பேருக்கு மத்தியில என்ன செய்வோம், இந்த நேரத்தை பங்கிட்டுக் கொள்வோம். ஒரு ஆள் இப்ப தூங்குனா இன்னொரு ஆள் முழிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நான் இன்னொரு ஆள் எழுப்பி விட்டு அவர் காவல் காப்பாரு, மற்றவங்க தூங்குவோம், நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லி 2 சகாபாக்களும் முடிவெடுத்தார்கள். ஒரு சகாபி என்ன செஞ்சாங்க, பக்கத்துல நான் தூங்குறேன்னு சொல்லி ஒரு சகாபி தூங்குனாங்க. இன்னொரு சகாபி முழித்து இருந்தார்கள்.
நாம எதுக்கு முழிச்சுக்கிட்டு இருக்கணும், சும்மா இருக்கணும்? 2 ரக்காத் தக்பீர் கட்டி தொழுவோம். 2 ரக்காத்து தக்பீர் கட்டி தொழுவோம் சொல்லி அந்த சஹாபி தக்பீர் கட்டி தொழுவுறாங்க. சூரத்துல் கஹ்ஃப் எடுத்து ஓதுறாங்க. தொழுகையில சூரத்துல் கஹ்ஃப். ஒரு மனிதன், உளவு பார்க்க வந்த மனிதன், எல்லாரும் தூங்கிட்டே இருக்கான்னு கேள்விப்பட்ட உடனே ஒரு அம்பை எடுத்து அந்த சஹாபி, நின்று கொண்டிருக்கின்ற சஹாபியை நோக்கி விடுகிறான். அந்த சஹாபியோட நெஞ்சில அந்த அம்பு பாய்கிறது. ஆனா தொழுகையை முறிப்பதற்கு அந்த சஹாபிக்கு மனசு வரல. ஏன்னா தொழுகையை விட்டவனுக்கு வெற்றி கிடையாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். தொழுகையை பாழ்படுத்தவன் மறுமையில வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லிட்டான். அதனால தொழுகையை விடுவதற்கு அவர்களுக்கு மனசு வரல. அப்படியே நின்று தொழுகிட்டு இருக்காங்க. அம்பு வஞ்சி பாஞ்ச நேரத்தில் அவர்களுக்கு என்ன செய்ய தொழுகை. ஒரு கட்டத்தில் அவரால் நிக்க முடியல, விரத்தமெல்லாம் வெளியே போகுது. அந்த சஹாபியா நிக்க முடியும், அப்படியே சாயிங்காங்க. சாய்ஞ்சும் போது யாரு எந்த சஹாபி மேல விழுவாங்கன்னா, இன்னொரு சஹாபி காவல் காக்கணுமா இல்லைங்களா, அவங்க மேல விழுகிறாங்க. அவங்க எங்க நிக்கிறாங்க, நிலைமையை பார்க்கறாங்க. யாரும் அம்பு விட்டாங்க. முதல்ல எழுத்திருக்க வேண்டியதானே நீங்க? இல்ல, சூரத்தில் கஹ்ஃப் எடுத்து ஓதுகிற பொழுது எனக்கு அதை விடுவதற்கு மனசு வரல, அதே நேரத்தில் தொழுகையை விடுவதற்கு எனக்கு மனசு வரல, அதனால தொழுதுகிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகுதான் அந்த சஹாபி மற்ற சஹாபிகள் எழுப்பி அச்சமற்ற நிலை இருக்கு என்று சொன்ன உடனே எல்லா சஹாபாக்களும் உஷாரா மாறுதாங்க. நமக்கு நோக்கம் என்ன தெரியுமா? தொழுகை உயிர் போற நேரத்தில் கூட தொழுகை விடக்கூடாது என்ற எண்ணம் அந்த சஹாபாக்கள் இருந்து. ஏன்னா தொழுகை தான் வெற்றி. தொழுகை விட்டவனுக்கு வெற்றி இல்லை என்பது அந்த சஹாபிகள் உணர்ந்தார்கள். அதனால தான் ரூகே போனாலும் பரவாயில்ல, தொழுகை விடக்கூடாதுன்னு அந்த சஹாபிகள் என்ன செஞ்சாங்க, அன்னைக்கு தூக்கம் போயிடக்கூடாது. தூக்கம் போயிடக்கூடாது. தூங்கிட்டு அப்புறம் முகத்தை தண்ணி பட்டுச்சுன்னா அடுத்து தூக்கம் வராம தான் என்ன ஆகுறது, பகல் ஃபுல்லா நமக்கு என்ன தூக்கம் இல்லாம போயிடும், அசதியா போயிரும் சொல்லிட்டு என்ன செய்யறோம், அப்படியே ஒரு நிம்மதியான தூக்கம் இன்னைக்கு நம்முடைய மக்கள் தூங்கிட்டு இருக்காங்க. ஃபஜருக்கு கூட்டத்தை பார்த்தா ஒரு சப்பு நாமளும் எப்படியாவது 2 சப்பு வந்துடும் ஒரு முடிவு பண்ணா, சரி இன்னைக்கு தக்பீர் கட்டுறதுக்கு ஒரு சப்பு வந்துருச்சுப்பா, நம்ம நிம்மதி அழகா அடுத்த 2ஆம் ரக்காத்துல 2 சப்பு வந்துரும் சொல்லி நிம்மதி தக்பீர் கட்டினா அப்பமா அந்த ஒண்ணுதான் இருக்குது. என்ன பழக்கம் எங்க இருக்கிறா? நம்ம எல்லாம் என்ன செய்யறோம், நம்ம பதில் சொல்லணுமா இல்லையா? அல்லாட்ட எல்லாம் தானே இருக்கிறோம், எல்லாம் சுத்தி தானே உட்கார்ந்து இருக்கிறோம், எல்லாம் சுத்தி தானே படுத்து இருக்கோம். காதுல விழுதா இல்லையா? அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தூக்கத்தை விட தொழுகை மேலாஞ்சலி விழத்தானே செய்யுது. ஏன் நமக்கு தொழுகைக்கு வரல? எனக்கு அந்த உணர்வு நமக்கு ஏன் வரமாட்டேங்குது? அல்லாஹ் மறுமையில கேட்கக்கூடிய முதல் கேள்வி தொழுகையை பற்றி தானே. குர்ஆன்ல ஒரு விஷயத்தை அல்லாஹ் தஆலா பதிவு செய்யறான். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமாகும். அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு இந்த அதிகாரத்தை கொடுத்தான். உலகத்தில் அதிகாரத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருந்தான். உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய பாக்கியத்தை ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். 4 பேர் தான் இந்த உலகத்தை கட்டி ஆண்டவர்கள். அதுல ஒன்னு சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். 13 வயசுல இந்த உலகத்தை கட்டி ஆண்டவர்கள் ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். ஜிஹாதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நிறைய குதிரைகளை கொடுத்திருந்தான். விலையுயர்ந்த குதிரைகள் அல்லாஹ் ஜிஹாதுக்காண்டி அவர்களுக்கு கொடுத்திருந்தான். அந்த குதிரைகள் எல்லாம் அப்படியே பார்வையிட்டு வராங்க. பார்வையிட்டு வருகிற பொழுது அவர்களுக்கு ஒரு தொழுகை, அசர் தொழுகை என்ன செய்கிறது, அவர்களுக்கு மறந்து போகுது. அசர் தொழுகைக்காக வேண்டி தொழணும் என்ற சிந்தனை அவங்களுக்கு வரல. ஏன்னா அவங்களுக்கு அந்த குதிரையை அணிவகுப்பை பார்த்து கொண்டே வருகிற பொழுது தொழுகை நேரம் அவர்களுக்கு மறந்து போகிறது. சூரியன் மறைந்து விட்டது. மறைந்த பிறகு அவர்களுக்கு தெரியுது, ஆக நம்ம அசர் தொழுகை விட்டு விட்டோமே. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நம்மள்கிட்ட இருந்த அந்த குதிரைகள் தான், விலையுயர்ந்த அந்த குதிரைகள் தான் நமக்கு இந்த தொழுகை மறக்கடிக்கப்பட்டு விட்டது என்று சொன்ன உடனே அந்த குதிரையை அறுத்து பங்கிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில் அவர் தர்மம் செய்து விட்டார்கள். அந்த குதிரையெல்லாம் வெட்டி விட்டார். அந்த காலத்தில் குதிரையை சாப்பிட்டு பழக்கம் இருக்கு. அதற்கு பிறகுதான் என்ன செய்ய, குதிரையை சாப்பிடுறது தடையறுக்கப்பட்டது. அப்படி அறுத்து எல்லாத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்துட்டாங்க. இப்ப என்ன ஜிஹாதுக்கு என்ன செய்கிறது? ஜிஹாது செய்யறதுக்கு எங்க போறது? குதிரை இருந்த குதிரையை கொண்டு அவர்கள் ஜிஹாது செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப அந்த குதிரை எங்க போச்சு? இப்ப குதிரையே இல்லை, எப்படி ஜிஹாது செய்யறது?
ராணுவத்துக்கு வந்து ராணுவத்துக்கு வேணுமா இல்லைங்களா? குதிரை வீரர்கள் தேவைப்படுது, குதிரை படை வேணும், எல்லாமே வேணுமா இல்லைங்களா? இப்ப உலகத்தை கட்டி ஆளுகின்ற ஹஜரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குதிரைப்படை எங்க போறது? தாம் செய்துவிட்டு அந்த தவறுக்காக வேண்டிய குதிரையை அறுத்து அவர்கள் பலியிட்டு அல்லாஹ்வுடைய பாதையில கொடுத்த காரணத்தினால், அந்த ஒரு கவலையினால் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். காற்றை வசப்படுத்தி கொடுத்தான். காலையில் அந்த காற்றில் பயணம் செய்தால் 30 நாள் தொலை தூரத்துக்கு போய் விடுவார்கள். மாலையில் அவர்கள் பயணித்தால் 30 நாள் தொலை தூரத்துக்கு அவர்கள் போய் விடுவார்கள். குதிரையில் எவ்வளவு தூரம் போக முடியும்? குதிரையில் எவ்வளவு தூரம் போக முடியும்? ஆனா அதை விட பல மடங்கு ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். அதுல உட்கார்ந்து கொள்வார்கள், ஒரு விரிப்பில உட்கார்ந்து கொள்வார்கள். அந்த விரிப்பில படை வீரர்கள் அத்தனை பேர்களும் சேர்த்து உட்கார வச்சாலும் அவளை எடுத்துக்கொண்டு சென்று விடும், எங்க போகணும் அங்கு சென்று விடும். அப்ப அந்த கவலை, ஒரு தொழுகை விட்டு விட்டோமே, இந்த தொழுகையை நம்ம பாழ்படுத்தி விட்டோமே, அசர் தொழுகை பாழ்படுத்தி விட்டோமே என்று சொல்லி அவள் கவலைப்பட்டார்கள். எதனால இந்த அசர் தொழுகை நமக்கு பாழ்பட்டு போச்சு? இந்த குதிரையினால்தான் அந்த பாழ்பட்டு போச்சு. உடனே அந்த குதிரையை அவர்கள் அடித்தார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த கவலைப்பட்டதற்காக வேண்டி அதை விட பல மடங்கு ஒரு பாக்கியத்தை, காற்றிலே பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இப்ப நமக்கு அந்த கவலை வேணும். நமக்கு அந்த கவலை வேணுமா இல்லைங்க? தொழுகை விட்டு விட்டோமே, ஃபஜ்ர் தொழுகை விட்டு விட்டோமே, லுஹர் தொழுகை விட்டு விட்டோமே, இதுக்கு நாம என்ன பதில் சொல்ல? மறுமை நாள் அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய கேள்வியில முதல் கேள்வி தொழுகை பற்றின கேள்வி கேட்பான். அந்த கேள்விக்கு நம்ம கையில என்ன பதில் இருக்கு? நாம என்ன சொல்ல முடியும்? அல்லாஹ்வுடைய முகத்தை அல்லாஹ் எப்படி பார்க்க முடியும்? எந்த முகத்தை கொண்டு அல்லாஹ் தஆலா பார்க்க முடியும்? நமக்கு கவலை வேணுமா இல்லைங்களா? ஒரு ஆள்கிட்ட நம்ம கடன் வாங்கி இருக்கிறோம், காலைல ஃபஜ்ர்ல தாரன்னு சொல்லி இருக்கிறோம், ஃபஜ்ர்ல தாரன்னு சொல்லி இருக்கிறோம். அவர் ஃபஜ்ருக்கு தொழுகைக்கு வருவான்னு சொல்லிட்டு நான் ஃபஜ்ர் தொழுகைக்கு வராம தூங்கிட்டோம்னா அடுத்து அவர் முகத்தை எப்படி நான் முடிக்கிறது? முடிக்கணுமா இல்லையா? அவர் முகத்தில் முழிக்க முடியுமா? அப்படி ஒதுக்கித்தானே போக வேண்டி இருக்குது. தொழுகை ஒரு கடமை அல்லவா, கடன் அல்லவா, அல்லாஹ்க்கு செய்ய வேண்டிய கடன் அல்லவா? அந்த ஃபஜ்ர் தொழுகை விட்டுட்டா நமக்கு அடுத்து என்ன செய்யும்? அல்லாஹ் சந்திக்க முடியும். எப்படி, எந்த முகத்தில் சந்திக்க முடியும்? இந்த உலகத்துல ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை பார்க்கறதுக்கு சந்தேகம், ஒரு கவலையோட பார்க்கறான்னு சொன்னா, ஒரு வெக்கத்தோட அவனோட முகத்தை பார்க்கறான்னு சொன்னா, மறுமையினால படைத்தவனுக்கு முன்னால எப்படி நம்ம நிம்மதியா இருக்க முடியும்? தலை தூக்கி நிக்க முடியுமா? அப்ப அந்த கவலை நமக்கு வரணும். அந்த கவலை, அந்த வெக்கம் நமக்கு வரணும். அப்படி ஒரு வெக்கம், ஒரு கவலை வந்துருச்சுன்னா இந்த பள்ளிவாசல் நிறைந்திருக்கும். ஒவ்வொரு ஊர்ல பள்ளிவாசல் தொழுகைக்கு நிறைஞ்சிருக்கும். வீடுகளில் பெண்கள் பாங்கு சொல்லிவிட்டால் முசல்லா எடுத்து தொழுக வேண்டும். முசல்லா எடுத்து தொழுகிற பொழுது வீட்டில் தூங்கிட்டு இருந்த கணவனாலும் சரி, பிள்ளையாலும் சரி, பள்ளியாசல் போய்க்கு போவானா இல்லையா? அவ வீட்டில் பெண்கள் தொழுகிறாங்களா இல்லைங்களா? வீட்டில் பெண்கள் தொழணும். வீட்டில் பெண்கள் தொழுகிற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தியை சொல்லுவாங்க. ஒரு கணவனுக்கு அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக, ஒரு கணவனுக்கு அல்லாஹ் கிருபை செய்வானாக. அவன் எழுந்திருக்கிறான் தொழுகைக்காக வேண்டி, தன்னுடைய மனைவியை எழுப்புகிறான். அவர் எழுந்திருக்க மறுக்கிறாள். உடனே முகத்தில் தண்ணீரை கொண்டு தெளிக்கிறான் தொழுகை என்று சொல்லி. இப்படிப்பட்ட கணவனுக்கு அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக, அந்த மனைவிக்கு அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக. அவள் எழுந்து விட்டாள் தொழுகைக்காக வேண்டி, கணவனை தட்டி எழுப்புகிறாள். கணவன் எழுந்திருக்க மறுக்கிறான். முகத்திலே தண்ணீரை தெளித்து முகத்திலே தண்ணீரை தெளித்து தன்னுடைய கணவனை எழுப்புகிறாள். இப்படிப்பட்ட மனைவிக்கு அல்லாஹ் தஆலா கிருபை செய்வானாக என்று கண்மணி முத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகின்றார்கள். தூங்கிட்டு இருக்க பொம்பளை என்ன செஞ்சோம்? ஒரு பெண்ணு எழுந்து தொழுக ஆரம்பித்து விட்டால், தன்னுடைய கணவனை எழுப்பி விட்டால், அந்த கணவன் பள்ளிவாசல் நோக்கி போவான். இந்த பெண்மணி முசல்லா எடுத்து வீட்டில் தொழுக ஆரம்பித்து விட்டால் பிள்ளை பள்ளிவாசல் நோக்கி போய் தொழுவாங்க இல்லைங்களா? அது மாதிரி வீட்டில் ஒரு கணவன் தொழுகை காண்டி எந்த பள்ளிக்கு வருகிற பொழுது அந்த மனைவி தூங்கி கொண்டிருப்பாளா, மகள் தூங்கி கொண்டிருப்பாளா? அந்த மகளும் மனைவி என்ன செய்ய வீட்டில் தொழுவாங்களா இல்லைங்களா? இன்னைக்கு யாருமே தொழுகிற இல்லை போல் தெரியுது. அருமையான அல்லாஹ் நல்லடி, அத்தனை பேர் பதில் சொல்லி ஆகணுமா இல்லைங்களா? முதல் கேள்வி தொழுகை பற்றி அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்கிறோம். அந்த கேள்விக்கு என்ன பதில் வச்சிருக்கிறோம் அதை யோசிக்க வேண்டும். இந்த தொழுகை நம்மள்கிட்ட கரெக்டா இருந்துச்சுன்னா நம்முடைய வாழ்க்கையில வெற்றி.
நம்முடைய வாழ்க்கையில வெற்றி, எல்லாத்திலும் வெற்றி, எதிரிடமிருந்து கூட அல்லாஹ் நமக்கு வெற்றியை தருவான் என்பதை நம் மனதில் ஆழமா பதிய வைக்க வேண்டும். அதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ரப்புல் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. கேட்டபடி அமல் செய்ய நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக. சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.